ஓகேடா, நம்ம போன கிளாஸில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ஷீட் ஃபுல்லாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆஃப் ஷீட்டாக பிரித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அட்வான்டேஜை தவிர டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. நான் கம்மியாக பண்ணுறேன்ட்டு நீங்கள் கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டேட்டோ வந்து ப்ராப்பராக உங்களால் கற்றுக்க முடியாது. உங்களுக்கு ட்ராயிங்கை வந்து கிளைண்ட்டுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு வே வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம எந்த டைரெக்ஷனில் இப்போ வந்து நம்ம அவங்க ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க, அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம திருப்பணும், கஸ்டமரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்களோட ஹேண்ட் வந்து எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வரணும். இப்படி ரொட்டேட் ஆகணும், இப்படி ரொட்டேட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம பண்ணுறோம். நம்ம கிளைண்ட் வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி உட்காருங்க, ரைட் சைடில் திரும்பி உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக வரணும், உங்களுக்கு ஹேண்ட் வந்து மூமெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த வந்து ட்ராயிங் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? சும்மா நம்ம வந்து வட்டம் போட சொன்னாங்க, கோடு போட சொன்னாங்க அப்படின்றதுக்காக மட்டும் பண்ணாதீங்க. என்ன பர்பஸ்க்காக போடுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போட்டிருப்போம். நம்மளுடைய இந்த ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுல்லாகவே இப்படி மூவ்மெண்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்படி மூவ்மெண்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இதுதான் முக்கியம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டில் வந்து நம்ம ஃபுல் லென்த்துக்கு நம்ம கோடு போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நான் கிளாஸில் பார்த்தோம் ஷார்ட்டாக போட சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் நோட்டில் போடும்போது ஃபுல் லென்த்துக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பார்க்குறேன். இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக போகுதா அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? பாருங்கள், பென்சிலை வந்து ஃபுல்லாக 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. இப்படி சாய்வாக பிடிக்காது. ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டு ப்ரெஷர் அதிகம் கொடுக்காதீங்க. பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு தான் நான் போகிறேன். நீங்கள் ஒரு 20 கோடு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அது மாதிரி ஃபுல்லாக கேப் விட்டு போகிறன்றதும் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கேப்பை வந்து ஃபில் பண்ண பாருங்கள். எப்படி போடுறன்றது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து நான் லெஃப்ட் டு ரைட்டு தான் போகிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த எல்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா, கரெக்டான வேவுக்கு மூவ் ஆகுதா அப்படின்றதான் உங்களுக்கு வந்து இதுக்கான ப்ராக்டிஸு. சும்மா கோடு போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. நான் சொல்கிற ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டேட்டா போட முடியும். ஓகேவா? நான் கொடுக்குற ஒர்க்கை வந்து நீங்கள் வேறு யாரையாவது வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி நான் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டேட்டோ போட முடியாது. நீங்கள் கிளைண்ட்டிட்ட உட்காந்து போடும்போது ஐயோ நம்ம அதை பண்ணியிருந்தால் கரெக்டாக வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாமே கரெக்டான வேலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், ப்ரொஃபஷனல் டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக மாறிடலாம். ஓகேவா? கொடுக்குற ஹோம்ஒர்க்கை மட்டும் கரெக்டாக நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். நான் பார்க்கவா போகிறேன், நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தா போதும்ல, வட்டம் போட்டால் போதும், கோடு போட்டால் போதும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க. ஃபுல் டேட்டாவாக நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? இதுவும் வந்து நான் வீடியோக்காக உங்களுக்கு வந்து ஆஃப் ஷீட்டாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் ஷீட்லேயும் நீங்கள் இதை ஒர்க் பண்ணால் தப்பு கிடையாது. நீங்கள் ஃபுல் ஷீட்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னா எனக்கான ரூல்ஸ் என்ன நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் வந்து கோடு போடுறது அவங்களுக்கான மெத்தடு. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு டு லெஃப்ட். ஓகேவா? ரைட்டு டு லெஃப்ட் நம்மளுக்கு இதுதான் ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ரைட்டு டு லெஃப்ட்டை சேம் அதே பேட்டர்னில் நீங்கள் கோடு போட போகிறீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் டு ரைட்டை நீங்கள் ட்ரா பண்ணுங்க.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு போட்டேன், இப்போ ரைட்டு டு லெஃப்ட் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு போட்டு பழகுங்க. அந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பார்த்தோம், லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம், இப்போ ரைட்டு டு லெஃப்ட் பார்த்தோம். சேம் இதே கான்செப்டில் நீங்கள் பேஜ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். வலிச்சதுனா தான் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை ஏனோ தானோன்னு கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வலிக்காது, உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஏன் வலிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம பென்சிலை பிடிச்சி கரெக்டாக அந்த மூமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம இப்படி கொடுத்துட்டு வரோம். அப்படின்னும் போது இந்த ரெஸ்ட் பீஸ் எல்லாமே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ வலிச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காக. ஏன்னா டேட்டோ வந்து உங்களுக்கு வந்து பெர்மனண்ட். கிளைண்ட் வந்து நம்மளுக்கு இதை நம்பி அவங்களோட ஸ்கின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைண்ட் மேலே வந்து டேட்டோ வந்து அழகாக வரும், கிளியராக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிராயிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேடா, போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு நம்ம லைன் போடுறத பார்த்தோம், ரைட்டு டு லெஃப்ட் லைன் போடுறத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டோட டாப் டு அடுத்து வந்து ரைட்டோட பாட்டம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து லெஃப்ட்டோட டாப்லேருந்து ரைட்டோட பாட்டத்துக்கு நம்ம லைன் போட போகிறோம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டிருக்கேன், இதை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா? அகெயின் நான் சொல்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் டாப்லேருந்து ரைட்டோட பாட்டத்துக்கு நீங்கள் லைன் கொண்டு போகணும், ஃபுல் லென்த்துக்கு கொண்டுட்டு போகணும். ஓகேவா? இல்லை நான் ஃபுல் ஷீட்டுமே நான் ஒர்க் பண்ணுறேன்னா ஓகே, தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ட்ராயிங் நோட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதும் நான் சொல்லலை. நீங்கள் A4 ஷீட் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, A4 ஷீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? இப்போ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பென்சிலை 90 டிகிரியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் கிளியராக பாருங்கள். நான் லெஃப்ட் டாப்பில் இருந்து ரைட்டோட பாட்டத்துக்கு நான் லைனை கொண்டுட்டு போகிறேன். அகைன் இந்த பக்கம் ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பென்சிலை ஃபுல்லாக 90 டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஸ்கேல் வச்சு ஒர்க் பண்ணாதீங்க, ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம்லேயே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக டேட்டோ ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டேட்டோ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம எந்த ஒரு டேட்டோவும் நம்ம போட மாட்டோம், ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டான மெத்தடாக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டேட்டோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இது மாதிரி முடிச்சிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், லெஃப்ட் டாப் டு ரைட் பாட்டத்தை நான் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறேன் அப்படின்னா லெஃப்ட் பாட்டத்துலேருந்து ரைட்டோட டாப்புக்கு போகிறோம். நான் என்ன வே சொல்கிறேனோ அதை தான் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் இஷ்டத்துக்கு கோடு போடக்கூடாது. ஓகேவா? பாருங்கள், லெஃப்ட்டோட பாட்டத்துலேருந்து ரைட்டோட டாப்புக்கு நான் போகிறேன். இது லெஃப்ட்டு, எனக்கு இது ரைட்டு. ஓகேவா? இதில் வந்து நான் லெஃப்ட் பாட்டத்துலேருந்து ரைட்டோட டாப்புக்கு நான் போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மூமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணு. சரி, அதே மாதிரி 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. நான் ஏன் திருப்பி நான் 90 டிகிரி வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா டேட்டோ வந்து நம்ம டேட்டோ மிஷினை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது 90 டிகிரியில் தான் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? நான் இது வந்து ஸ்டார்டிங் சர்க்கிள் போடுறதுலேருந்து கோடு போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன்.
நீங்கள் ஹச்பி யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த டிப் பென்சில் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? டிப் பென்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, 7 யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும், ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்து பின்னாடி இம்ப்ரெஷன் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டாப்பில் இருந்து ரைட்டோட பாட்டத்துக்கு போனோம். இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட்டோட பாட்டத்துலேருந்து ரைட்டோட டாப்புக்கு போயிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் டாப்பில் இருந்து ரைட்டோட பாட்டம் வந்தோம், அடுத்து லெஃப்ட்டோட பாட்டத்துலேருந்து ரைட்டோட டாப் போனோம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரெஷர் அதிகம் கொடுக்காதீங்க, பென்சிலை 90 டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேளுங்க, வாய்ஸ் மெசேஜாக கேளுங்க, இல்லை டைப்பிங் மெசேஜாக கேளுங்க. உங்களுக்கு நான் எனி டைம் வந்து உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.